ஹே guys, வெல்கம் டு டேரக்ட் வித் பானு சேனல். இன்னைக்கான ஸ்பெஷல் ரீடிங் எதை பற்றினா ரொம்ப நாளாக எல்லாரும் கேட்டுட்டு இருந்த கொஸ்டின் தான். நோ கான்டாக்ட் ரீடிங் போடுங்க மேம் கேட்டிருந்தீங்க. இந்த நோ கான்டாக்ட்டுக்கு இன்றைக்கி நான் ஸ்பெஷலாக வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கிறது என்னென்னா, இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் என்னென்னத்துக்குலாம் வந்து பதில் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, உங்கள் பார்ட்னரோட ஃபீலிங் என்ன, உங்கள் பார்ட்னரோட இன்டென்ஷன் என்ன, ஃபீலிங்க்கும் இன்டென்ஷனுக்கும் ரெண்டுக்கும் வந்து தனித்தனி வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? ஃபீலிங் வேறு, இன்டென்ஷன் வேறு. ஸோ இந்த மாதிரி கேள்விகள். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து எதெல்லாம் ரெட் ஃப்ளாகாக இருந்தது, இதெல்லாம் க்ரீன் ஃப்ளாக்ஸாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் உங்கள் பார்ட்னர் வந்து திருப்பி உங்ககிட்ட வந்து ரீகனெக்ட் பண்ணுவாங்களா, ரீயூனியன் பண்ணுவாங்களா. ஸ்பெஷலாக இந்த கொஸ்டினுக்கு தான் உங்கள் எல்லாருக்குமே ஆன்சர் தேவைப்படுது நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ரீயூனியன், அந்த ரீகனெக்ஷன் வந்து பாசிபிள் இருக்கா, திருப்பி வருவாங்களா அப்படிங்கிற அந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்னைக்கு பதில் தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் லாஸ்ட்டில் வந்து இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இன்னிலேருந்து, இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ இன்னிலேருந்து 1 மந்த்துக்கு அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், 6 மாதம் கழிச்சு எப்படி இருக்கும், 1 இயர் கழிச்சு எப்படி இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதனால் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ 1 இயர் வரைக்குமே உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ஸ்னால். ஸோ அப்போ அந்த 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு எப்படி ஆன் அண்ட் ஃபோர்த் எனர்ஜி தான் இருக்குமா, திருப்பி கான்ஃப்ளிக் கண்டினியூ ஆகுமா, சரி ஓகே திருப்பி ரீகனெக்ட் பண்ணுறாங்க, ஓகே மேம் ரீகனெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம், ரீகனெக்ட்டுக்கு அப்புறம் திருப்பியும் இது வந்து பிரேக்கப் ஆகாதுன்னு என்ன நிச்சயம், இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும் இல்லையா. ஸோ இது எல்லா கேள்விகளுக்குமே இன்றைக்கி வந்து ஒரு தெளிவான பதில் கொடுக்க தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ உங்கள் முன்னாடி வந்து 2 பாயில் வச்சுருக்கேன், pile 1 and pile 2. ஸோ pile 1 வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒயிட் ஸ்டோன் அண்ட் pile 2 பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்டோன். ஸோ நான் எப்பவும் சொல்கிறதா நல்லா டீப் பிரெத் எடுத்துகிட்டு உங்கள் பர்சனை மைண்டில் வச்சுட்டு, ஸோ எந்த பைல் கூட கனெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பைல் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பைலுக்கான டைமிங் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்தந்த டைம் பைலுக்கு கரெக்டாக போயிடலாம். ஓகேவா? நம்ம இப்போ ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, pile 1 சூஸ் பண்ணவங்களுக்கு, இந்த ஒயிட் ஸ்டோன் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் வந்துட்டு இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ கார்ட் ஷஃபிள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஏன்னா இது நிறையா காசு எடுக்க வேண்டியது. அதனால் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பேஷண்ட்லி நீங்கள் வெயிட் பண்ணதுக்கு. இப்போ நம்ம ரீடிங் கூட பார்க்கலாம். ஸோ pile 1 சூஸ் பண்ணவங்களுக்கு பாஸ்ட்டில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்துட்டு, இது வந்து எனக்கு வந்து லாங் டேர்ம் செப்பரேஷன் மாதிரி தெரியுது. நீங்கள் ரொம்ப நாளாக வந்துட்டு செப்பரேஷனில் இருக்கிற மாதிரி வந்து இருக்குது சில பேருக்கு. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த சைட்லேருந்து எந்த ஆக்ஷனுமே இல்லையே, ஒரு சின்ன அறிகுறி கூட இல்லையே, அப்படி எப்படி நம்ம நம்பிக்கையாக வெயிட் பண்ணுறது இந்த பர்சன் ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த அந்த ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் வந்துட்டு இருந்துகிட்ருப்பீங்க. அண்ட் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு
ரொம்ப எமோஷ்னலாக வந்துட்டு ரொம்ப டவுன் ஆகிருப்பீங்க பாஸ்ட்டில். இப்போ இருக்கிற தெளிவு, இப்போ இருக்கிற இது கூட வந்து பாஸ்ட்டில் உங்களுக்கு இருந்திருக்காது. ரொம்ப எமோஷனல் டிபெண்ட்டாக அழுதுகிட்டே இருக்கிறது, இதுலேருந்து எப்படா வெளியில் வர்றது, எப்படியாவது பேசணும், எப்படியாவது காண்டாக்ட் பண்ணணும், தேடி வந்துட மாட்டாங்களா அப்படிங்கிற எனர்ஜிலே வந்து பாஸ்ட்டில் இருந்திருப்பீங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் பார்க்கும்போது வந்துட்டு 2 பேருமே ஓகே. உங்களோட விஷயங்கள் எப்படி பார்க்கும்போதுன்னா, மிஸ்டேக்ஸ் வந்து என்னங்கிறது இந்நேரத்துக்கு வந்து உங்களுக்கே வந்து புரிஞ்சிருக்கும். அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். எந்தெந்த விஷயங்கள்னால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மோசமாக ஆச்சு, எந்தெந்த இடத்துல லேக் ஆகுது, இதெல்லாம் தான் பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரிய ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் ப்ரெசென்ட்டில். அண்ட் 2 பேருமே வந்து எமோஷனலாக ரொம்பவே மிஸ் பண்ணுறீங்க ப்ரெசென்ட்டில். அவங்களுமே உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. உங்கள் நினைப்பாக தான் இருக்காங்க. ஸோ அது எனக்கு தெரியுது கார்டில். அண்ட் இப்போ நம்ம வந்து எல்லா கேள்விகளுக்கும் நம்ம பதிலுக்கு போகலாம். சரி, இப்போ உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்னுமே அந்த பர்சன் மேலே நம்பிக்கை வரல. ஃபுல்லாக நெகட்டிவ் மைண்ட் செட் தான் இருக்குது. உங்களோட ஃபீலிங்ஸ் இப்போது எப்படி இருக்குது அப்படின்னா வந்துட்டு ரொம்பவே மனசளவில் வந்து நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க. நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லலாம். இன்னும் சில பேர் வந்து உங்கள் பார்ட்னரோட ஐடிஸ் மற்றதெல்லாம் வந்து ஸ்டாக் பண்ணிகிட்ருக்கீங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஸ்டாக் பண்ணுவீங்க. இல்லை அவங்களோட சோஷியல் மீடியாஸை போய் ஸ்டாக் பண்ணிகிட்ருக்கீங்க. நிஜமாகவே அவங்க என்ன தான் பண்ணுறாங்க, என்ன தான் செய்கிறாங்க, இல்லை வேற ஒருத்தவங்க கூட மூவ் ஆன் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது. அண்ட் மோரோவர் வந்து இன்னும் சில பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் இருக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் அந்த பார்ட்னர் சைட்லேருந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எந்த ஒரு அறிகுறியும் இல்லாதனால சில பேருக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட். ஏன்னா வீட்டில் வந்து மாப்பிள்ளை பார்க்கலாம், இல்லை வீட்டில் வந்து பொண்ணு பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த பொண்ணையும் அந்த பையனையும் சூஸ் பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட், ஒரு குழப்பம் இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நியூ மெம்பர் வந்துட்டு இந்த லாங் டேர்ம் செப்பரேஷன் பீரியடில் வந்து ஒருத்தவங்க உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ அவங்க காட்டுற அந்த லவ் அண்ட் கேர் அண்ட் நேச்சர் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும். ஸோ அதனால் அந்த பர்சன் கிட்ட நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணலாமா? ஏன்னா அந்த பர்சன் வந்து உங்ககிட்ட வந்துட்டு ரொம்ப அன்பாக கேரிங்காக இருந்ததுனால ஏதோ ஒரு விஷயம் அந்த பர்சன் மேலே உங்களுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த பர்சனை சூஸ் பண்ணுறதா, இல்லை இந்த பழைய பர்சனுக்காக வெயிட் பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். ஸோ இது இரண்டாவது எனர்ஜி. அண்ட் மூணாவது எனர்ஜி எப்படின்னா, பார்ட்னர், அதாவது வீட்டில் வந்துட்டு சொல்லுவாங்க, நாங்கள் வீட்டில் வந்து நான் உங்களுக்கு வந்து மேரேஜுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறோம், ஸோ நான் எடுக்கட்டுமா வேணாமா அப்படிங்கிற வீட்டில் ஒரு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனும் எனக்கு தெரியுது. இங்கே 3 எனர்ஜி தெரியுது உங்ககிட்ட. ஆக்சுவலாக உங்களோட ஃபீலிங் இதுதான். ஸோ ஒரு பக்கம் பார்ட்னராக, இல்லை வீட்டில் பார்த்து வச்சிருக்கிற பொண்ணோ பையனை சூஸ் பண்ணுறதா. ரெண்டாவது உங்கள் பர்சனில் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு நியூ பர்சன் வந்திருக்கலாம். ஸோ அந்த பர்சனாக இல்லை இந்த பர்சனாக நீங்கள் ஒரு டபுள் மைண்டடாக இருக்கலாம். அண்ட் மூணாவது மேரேஜ்க்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கலாமா, இல்லை இந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணலாமா. ஸோ இதுதான் வந்து உங்களோட ஃபீலிங் அண்ட் உங்களோட எனர்ஜி. ஓகேவா? தென் இப்போ உங்கள் பார்ட்னரோட ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் நான் சொன்னேன், ஏற்கனவே நான் வந்து ரீடிங் ஸ்டார்ட் பண்ணும் போதே சொன்னேன், அவங்க வந்து உங்களை நினச்சி மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் நினைப்பாவே தான் இருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு ரீடிங் எடுக்கும்போது அதுதான் வந்துச்சு. அண்ட் இப்போ வந்து அவங்க வந்து நான் சொன்னேன் இல்லையா, பாஸ்ட்டில் வந்து எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. ஆனால் இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. சில விஷயங்கள் வந்து தப்பு என்னங்கிறது வந்து அவங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அவங்க உங்களுக்கு ட்ரீட் பண்ணது வந்து ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அந்த பிஹேவியர் தான் இப்போ உங்களால் அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது இந்த பர்சன் மேலே சொல்லலாம். ஏன்னா பாசமாக பேசிட்டு சின்ன சின்ன பிரச்சனைகள்னால விட்டுட்டு போகிறது வேற, ஒருத்தவங்க வந்து பிஹேவியர்னால அதை ஹர்ட் பண்ணிட்டு விட்டுட்டு போகிறது வேற இல்லையா? ஸோ அந்த பிஹேவியர்ஸ் வந்து அவங்க ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கு, என்னால் புரிய முடியுது. ஸோ அந்த பிஹேவியர் வந்து திருப்பி மாறுமா, இல்லை இதே பிஹேவியரில் தான் லைஃப் லாங் கண்டினியூ பண்ணுவாங்க, ஒரு பயம் வந்து உங்களுக்குள்ளே இருக்குது. அதுதான் உங்களோட ஃபீலிங். ஸோ அதனால தான் இந்த பர்சன் மேலே இன்னுமே நம்பிக்கை வரல. ஆனால் இந்த பர்சன் வந்து இப்போ வந்து அவங்க பண்ணதெல்லாம் தப்பு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க பிஹேவியரே எப்படி இருந்திருக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரொம்ப கோல்டு ஹார்ட்டடாக இருந்திருப்பாங்க. ஒரு காம்ப்ரமைஸ் மைண்ட் செட் இருக்காது. எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறது. அதாவது முன்னாடி ரொம்ப அன்பாக கேராக இருந்த ஒரு பர்சன் வந்து சடனாக திட்டிக்கிட்டே உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் வந்து சடனாக உங்ககிட்ட நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஒரு கால் பண்ணால் கூட எரிஞ்சு விடுக்கிறது, மெசேஜ் பண்ணால் கூட வந்துட்டு ரொம்ப லேட் ரிப்ளை பண்ணுறது, ஆன்லைன்லேயே இருப்பாங்க ஆனால் எந்த மெசேஜஸும் வந்திருக்காது. ஸோ அதை இட்டு உங்கள் 2 பேருக்குள்ளே சண்டை கிரியேட் ஆகிருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்துட்டு நான் மீட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு சாக்கு புக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்டிடியூட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கோவத்தை உண்டாயிருக்கும். ஒரு வித நம்பிக்கையை வந்து இழந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இந்த பர்சன் வந்து அப்படி தான் உங்களை ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஒரு டாமினண்ட்டாக வந்து உங்களை நடத்தியிருப்பாங்க. ஸோ அவங்க வச்சது தான் சட்டம், அவங்க பேசுனது மட்டும்தான் சரி, அவங்க பண்ணுறது மட்டும்தான் சரி, நீங்கள் பண்ணுறதை வந்து தப்பு சரியுங்க தாண்டி அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கிறதே ஒத்துக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் அப்படி தான் இருந்திருப்பாங்க அந்த பிஹேவியர்ஸ் வந்து. அண்ட் மோரோவர் வந்து உங்ககிட்ட வந்து பாசமாக பேசுகிறத விட அதிகமாக திட்டி சண்டை போட்டது தான் அதிகமாக இருந்திருக்கும் பாஸ்ட்ல. ஸோ அதனால தான் இப்போ அவங்க ரெக்ரெட் பண்ணுறாங்க, இதெல்லாம் தப்பு, நான் இப்படி இருந்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு, எனக்கு பிடிச்ச பர்சன் கிட்ட நான் கோல்ட் ஹார்ட்டடாக நடந்தது ரொம்ப ரொம்ப தப்பு, நான் ரொம்பவே மோசமாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு இப்போ அவங்க ரொம்பவே ரெக்ரெட் பண்ணுறாங்க. இதுதான் அவங்களோட ஃபீலிங். ஓகேவா? தென் இப்போ அவங்களோட இன்டென்ஷனுக்கு வரும். அவங்க இன்டென்ஷன் என்ன தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இது அவங்களோட ஃபீலிங். இன்டென்ஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்துட்டு, இப்போ அவங்க வந்துட்டு நான் சொன்ன மாதிரி தான் ரெக்ரெட் பண்ணிட்டாங்க. அவங்க மிஸ்டேக்ஸ்லாம் என்னங்கிறத ரெக்ரெட் பண்ணியாச்சு. இன்னும் தன் மேலே பழியை போட்டுட்டு உங்ககிட்ட வந்து இன்னும் ஆக்ஷன் எடுக்க அவங்க ஸ்டெப் எடுக்கல.
ஓகேவா? உங்ககிட்ட இதை வந்து சரி பண்ணணுமே அப்படின்னு சொல்லி எந்த ஆக்ஷனுமே எடுக்காமல் நெகட்டிவ் மைண்ட் செட்டாக வந்துட்டு சுத்தமாக வந்து உடஞ்சி போய் உட்காந்துருக்காங்க. ஸோ நான் என் மேலே தான் தப்பு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒர்க் அவுட் ஆகாதோ, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ஏன்னா உங்கள் மேலே வந்து அவங்களோட இன்டென்ஷன்னா உங்கள் மேலே ரொம்பவே ஃபிசிக்கல் அட்ராக்டடாக இருக்காங்க. ஸோ உங்கள் மேலே நிறைய அன்பு வச்சுருக்காங்க. அந்த உங்ககிட்ட அந்த நெருக்கமாக இருந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் கூடவே இருந்தால் எப்போவுமே நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கு எப்போவுமே ரொமான்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ உங்கள் கூட இருக்கும் போதெல்லாம் அந்த ரொமான்ஸ் லெவல் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த லஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுதான் அவங்க இன்டென்ஷன். ஆக்சுவலாக அவங்க கூட இருக்கும்போது அவங்க வந்துட்டு லவ்வை தாண்டி அந்த லஸ்ட் நீட் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும் கூட இருக்கும்போது. ஸோ அதுதான் அவங்களோட டீப் இன்டென்ஷன். அண்ட் இன்னொரு இன்டென்ஷன் என்ன, தன் மேலே பழிய போட்டாங்க. ஸோ நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்காங்க, ஓவர் திங்கிங் ரொம்ப. இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகுதோ, இந்நேரம் வந்து நான் பண்ண தப்புனால திருப்பி என்னை ஏற்றுக்க மாட்டாங்க, என்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவங்க வந்துட்டு திரும்பி பார்த்து பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கிற மைண்ட் செட் இல்லாமல் தான் மேலே பழிய போட்டு இதுதான் அவங்க இன்டென்ஷனாக இருக்குது. தான் மேலே பழிய போட்டு இருக்கிறது, அதுக்கான சொல்யூஷன் தேடணும் இல்லையா? ஸோ சொல்யூஷன் இன்ன வரைக்குமே அவங்க எடுக்கலை. அதுக்கான வழிகளும் அவங்களுக்கு வந்து தெரியலன்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இதுதான் அவங்களோட டீப் இன்டென்ஷன். ஸோ இன்டென்ஷன் கேட்டுக்கிட்டிங்கன்னா லஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நெகட்டிவ் மைண்ட் செட் அண்ட் லோ திங்கிங்கில் இருக்காங்க. ஓகேவா? அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரெட் ஃப்ளாக் என்னவா இருந்தது அப்படி நம்ம கேட்டோம்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நார்சிஸ்ட் பிஹேவியர். நார்சிஸ்ட்னா வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு தான் தப்புங்கிறத ஒத்துக்காத ஒரு பிஹேவியர். அண்டு அவங்களுக்கு தேவைன்னா அவங்க என்ன விதமாக வேணாலும் பண்ணுவாங்க, ஆனால் எப்படி வேணாலும் ட்ரிகர் பண்ணுவாங்க. நல்லா சண்டை போட்டுட்டு திடீர்னு அவங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னா டக்குன்னு வேறு விதமாக வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க ரொம்ப நாளாக வந்து சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு சண்டைன்னு வந்துட்டா டக்குன்னு சைலண்ட் ஆகிடுவாங்க, எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது. உங்களை கெஞ்ச விட்டு வேடிக்கை பார்க்குறது, அழுக விட்டு வேடிக்கை பார்க்குறது, நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்கன்னு வேடிக்கை பார்க்குறது, இப்படி ஒரு பிஹேவியராக வந்து அவங்களுக்குள்ளே வந்து இருந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து ரெட் ஃப்ளாக்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பு. அண்ட் மோரோவர் வந்துட்டு ரொம்ப நெகட்டிவ் மைண்ட் செட் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ரெட் ஃப்ளாக் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் மைண்ட் செட்லேயே இருக்கிறது. நிறைய பாசிட்டிவிட்டி இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். நான் பார்க்கும்போதே இந்த ரிலேஷன்ஷிப் ரீடிங் எடுக்கும்போதே நிறைய பாசிட்டிவிட்டி பார்த்தேன். ஆனால் அந்த பாசிட்டிவிட்டிலாம் தாண்டி நெகட்டிவிட்டி, பாஸ்ட் பேக்கேஜஸ், பழைய விஷயங்களை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்கிறது. பழசு நடந்தது தான், அதை நம்மளால் மாற்ற முடியாது. அட்லீஸ்ட் ப்ரெசென்ட் நம்ம கையில் இருக்கு இல்லையா? ஆனால் அதை விட்டுட்டு அவங்க அந்த பாஸ்ட்டை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்கிறது, ரொம்ப ஓவர் நெகட்டிவிட்டி. இதெல்லாம் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரெட் ஃப்ளாகாக எனக்கு தெரியுது. போத் நீங்கள் உங்கள் ரெண்டு பேர்கிட்டையுமே. அண்ட் க்ரீன் ஃப்ளாக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு உங்கள் கார்டியன்ஸ் வந்து பிளஸ் பண்ணுறாங்க. அண்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற எல்லா விஷயமே உங்களுக்கு வந்து சேரும். எப்போவுமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்தே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் பெஸ்ட் ரிலேஷன்ஷிப்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற எல்லா விஷயமே இப்போ நடக்கும். நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்புக்காக என்ன பாசிட்டிவாக மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் அது நடக்கும். ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்போட க்ரீன் ஃப்ளாக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேருமே ஆரம்ப கட்ட காலத்தில் ரொம்பவே கேரிங் நேச்சராக இருந்திருப்பீங்க, ரொம்ப ப்ரொடக்டிவாக இருந்திருப்பீங்க. ஃபைனான்ஷியல் லெவலில் வந்துட்டு ரெண்டு பேருமே ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. ஸ்டார்டிங்கில் நான் சொல்கிறேன், ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆன காலகட்டத்தில் அன்பாக இருக்கட்டும், எல்லாமே சரிபாதியாக இருந்திருக்கும். மியூச்சுவலாக இருந்திருக்கும். ஆனால் போக போக தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து மியூச்சுவலை தாண்டி அந்த சைட்லேருந்து ஒன்றுமே வந்திருக்காது. ரொம்ப கோல்ட் ஹார்ட்டடாக இருக்கிறது, நீடுக்காக மட்டும் இருந்திருக்கிறது, இப்படியே போயிருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப். ஸோ இதுதான் க்ரீன் ஃப்ளாக். க்ரீன் ஃப்ளாக் வந்து லவ் அண்ட் கேர் வந்து அதிகமாகவே இருக்குது. அதை நீங்கள் இன்னுமே அதிகமாக வந்துட்டு அதை இருந்தால் மட்டும் பத்தாது, அது கான்ஸ்டண்ட்டாக கொண்டு போகணும். அதுதான் வந்து க்ரீன் ஃப்ளாக்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்போட சேலஞ்சஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வந்து இன்ஸ்டண்ட்டாக சொல்யூஷன் எடுக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த இன்ஸ்டண்ட்டாக சொல்யூஷன் எடுத்தால் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் லாங் டர்மாக நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் அப்படின்னா தள்ளி போடக்கூடாது, சைலண்ட் ட்ரீட்மெண்ட் இருக்கக்கூடாது, ரெண்டு பேரும் ஈகோ கிளாஷஸ் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டால் உட்காந்து பேசி அதுக்கு இமீடியட்டாக சொல்யூஷன் எடுக்கிறது தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து லாங் டேர்ம் போகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அண்ட் மோரோவர் வந்துட்டு இந்த பாஸ்ட் பேக்கேஜஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, பாஸ்ட் பிரச்சனையை தூக்கிட்டு வந்து சண்டை போடக்கூடாது. அது அப்படி சண்டை போட ஆரம்பிச்சிங்கனாலும் இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப சேலஞ்சாக வந்து முடியும் உங்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாஸ்ட்னால வந்து சண்டை கிரியேட் ஆகும். நீ இப்படிலாம் பண்ணல, நீ அதெல்லாம் நடந்துக்கிட்டல அப்படின்னு அந்த பாஸ்ட் பேக்கேஜை தூக்கிட்டு வரும்போது எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. அதனால் உங்கள் லைஃப் தான் இன்னுமே வந்து மோசமாக போகும். உங்களோட எமோஷன்ஸ் வந்து டவுன் ஆகும், நிம்மதி போகும், எல்லாமே போகும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டை விட்டுருங்க. ப்ரெசென்ட் இப்போ உங்கள் கையில் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன சொல்யூஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கணும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இதெல்லாம் ரொம்ப சேலஞ்சாக தெரியுது. ஏன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக சொல்யூஷன் எடுத்து எனக்கு தெரியல, எதாக இருந்தாலும் ரொம்ப இழுத்து போட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக்கி பெரிய இஷ்யூ ஆக்கி அப்படி தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இது வரைக்கும் இருந்திருக்கு. ஒரு பிரச்சனை நடந்தால் கூட அந்த பிரச்சனையை நீங்கள் பேசி தீர்க்கவே 2 நாள் ஆகும். அந்த மாதிரி தான் ரிலேஷன்ஷிப் எனக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு உங்கள் பார்ட்னருக்கு சண்டை நடந்தால் கூட அது 2 நாளைக்கு போகும் போல், 48 மணி நேரம் அந்த சாட்லேயோ காலையோ சண்டை போட்டு இருந்திருப்பீங்க. அப்படி தான் எனக்கு தெரியுது. ஆனால் அது நீங்கள் மாற்றிக்கணும். ஒரு பிரச்சனைன்னு வந்தால் 1 hour 2 hour தான், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதை கொண்டு போகிறதுக்கு ஒர்த் இல்லை. அந்த பிரச்சனை தான், ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஒரு பிரச்சனையை வந்து 1 hourக்கு மேலே லீட் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு பிரச்சனை
ஒர்த்து கிடையாது, அந்த பர்சன் தான் நமக்கு ஒர்த்து. அப்படின்னா இப்போ நம்ம என்ன சொல்யூஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் 2 பேரும் உட்காந்து நிறையாவே பேசணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற சேலஞ்சஸ். தென் நம்ம மெயின் கொஷின்ஸ்க்கு வரலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மெயினான கொஷின்ஸ்க்கு வந்துட்டு போகலாம். அண்ட் முக்கியமான கொஸ்டின், இப்போ அவங்க எந்த எமோஷனல் ஸ்டேட்டில் இருக்கிறாங்க, உங்கள் பார்ட்னர் வந்து இப்போ என்ன எமோஷனல் ஸ்டேட்டில் இருக்காங்க கேட்டிங்கன்னா, உங்களை எப்போ வந்துட்டு பக்கத்தில் வந்து உட்காந்து பேசலாம், உங்களை எப்போ பார்க்கலாம், உங்கள் மடியில் எப்போ சாஞ்சிக்கலாம், எப்போ உங்களை கிஸ் பண்ணலாம், எப்போ உங்களை ஹக் பண்ணலாம். அண்ட் மோர் ஓவர் ஹீ இஸ் கிரேவிங் ஃபார் யூ, ஹி ஆர் ஷீ இஸ் கிரேவிங் ஃபார் யூ, ஹி ஆர் ஷீ ஹூவர் இஸ் கிரேவிங் ஃபார் யூ. அண்ட் ரொம்பவே வந்து அந்த லஸ்ட் நீடு வந்து ரொம்ப அதிகமாக தெரியுது. ஏன்னா இப்போ இந்த பிரிஞ்சிருந்த காலகட்டத்தில் அது ரொம்பவே அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்களை மிஸ் பண்ணி நீங்கள் இல்லாதப்போ தான் அது இன்னுமே அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ உங்கள் கூட இருக்கணும், உங்கள் பக்கத்தில் படுக்கணும், உங்கள் கூடவே இருக்கணும், அதாவது ரொம்ப அப்சஸ்டாக அவங்க கூடவே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட திங்கிங் அண்ட் எமோஷனல் ஸ்டேட்டாக இப்போதைக்குன்னு இருக்குது. ஸோ இதுதான் அவங்களோட எமோஷனல் ஸ்டேட். ஓகேவா? ஓகே, கடைசியாக முக்கியமான ஒரு கேள்வி, இந்த பர்சன் என்னை திருப்பி ரீகனெக்ட் பண்ணுவாங்களா, ரீகன்சிலேஷன் நடக்குமா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து ரீகனெக்ஷன் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை திருப்பி ரீகனெக்ட் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்குது. அவங்கக்கிட்ட வந்து சீக்கிரமாகவே அவங்களே வந்து ஸ்டெப் எடுத்து உங்ககிட்ட வந்து ரீகனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கன்ஃபார்மாக ரீகன்சிலேஷன் இருக்குது. ஓகே, ஓகே, ரீகன்சிலேஷன் நடந்துருச்சு, அதுக்கப்புறம் திரும்ப இதே ப்ராப்ளம் கண்டினியூ ஆகுமா மேம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா உங்கள் மைண்ட் செட்டில் இன்னுமே நம்பிக்கை வரன்னு எனக்கு தெரியுது. இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு பாஸ்ட்டில் வந்து ஒரு 1 இயராக வந்துட்டு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து சந்திச்சு வந்திருப்பீங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் சந்திச்சு வந்திருப்பீங்க. பட் ஆஃப்டர் ஒரு 1 இயருக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னிலேருந்து ஒரு 1 மந்த்துக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒரு சொல்யூஷன் வந்து ஒரு பாசிட்டிவ் வேல நீங்கள் எடுக்கணும். நான் சொன்ன மாதிரி தான் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் சேலஞ்சே வந்து நீங்கள் 2 பேரும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு சொல்யூஷன் எடுக்காதனால தான், எல்லாத்தையும் விட்டு வைக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. உட்காந்து பேசி நம்ம எந்த சொல்யூஷனாலும் எடுக்கணும். இந்த 1 மந்த்தில் உங்களுக்கு தேவையான அட்வைஸ் என்ன அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பேரண்ட்ஸையோ ஃப்ரெண்ட்ஸையோ வந்து இன்வால்வ் பண்ணாதீங்க. அதாவது நீங்கள் ரீகனெக்ஷன் பண்ண 1 மந்த்க்கு அப்புறம் சொல்கிறேன், ரீகனெக்ஷன் பண்ண நாள்லேருந்து 1 மந்த். ஸோ உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட வந்து பழையபடி வந்து பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் 1 மந்த் வரைக்கும் நீங்கள் அவங்களோட பேரண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இன்வால்வ் பண்ணாதீங்க. அண்ட் கண்டிப்பாக ஆக்ஷன்ஸ் வந்துட்டு ரொம்பவே மேண்டேட்டாக வேணும். ஏதாவது ஒன்றா சொல்யூஷன் கட்டாயம் வேணும். அண்ட் டைம் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ பயப்படாதீங்க, ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் பெட்டராக மாறதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஓகேவா? ஓகே, ரீகன்சிலேஷன் பண்ணது வந்து 6 மந்த்ஸ்க்கு எப்படி இருக்கும்? 6 மந்த்ஸ்க்கு எப்படி இருக்கும்னா, அந்த சேம் வந்து அந்த பாஸ்ட் பேக்கேஜஸ் நான் சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா? அந்த ரிலேஷன்ஷிப்பு திருப்பி அது ஆர்குமெண்ட் ஸ்டேட்டுக்கு போகும். ஒருத்தர் திட்டிக்கிறது, கோல் ஹார்ட்டடாக இருக்கிறது, அக்செப்டன்ஸ் மைண்ட் செட் இருக்காது, செல்ஃப் சென்டர்டாக இருப்பீங்க. எது பேச போனாலே சண்டை வம்பு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்த 6 மந்த்ஸ்க்கு நீங்கள் ரீகன்சிலேஷன் ஆன 6 மாதத்துக்கு சொல்கிறேன், ரீகன்சிலேஷன் ஆன டேட்லேருந்து 6 மாதம். ஸோ அது என்ன ஆகும்னா ரொம்ப இப்படியே போகும், எது பேசாமல் சண்டை வம்பு இழுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் அந்த 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் அந்த சொல்யூஷன் எடுக்கல அப்படின்னா 6 மந்த்ஸில் இந்த மாதிரி தான் நடக்கும். திருப்பி அதை சேம் தான் கண்டினியூ ஆகும் ரீகன்சிலேஷன் ஆனதுக்கப்புறமே நான் சொல்கிறேன். ஆனால் இது வந்துட்டு மாற்றக்கூடிய விஷயங்கள் தான், இது வந்து மைனரான கார்டு தான். ஸோ இது வந்து நமக்கு இதான் நடக்கும்னு தெரிஞ்சுன்னா இதை நம்மளால் மாற்றிக்கக்கூடிய ஒரு கார்டு தான் இது. ஸோ ஓகேமா? ஸோ இப்படி தான் நடக்கும். என்னன்னா அந்த ஒரு ஆர்குமெண்ட் ஸ்டேட் கிரியேட் ஆகும், எதுக்கெடுத்தாலும் சண்டை, எதுக்கெடுத்தாலும் வம்பு, அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட் இருக்காது, இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அது நமக்கு இப்போ முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். நான் சொன்ன மாதிரி தான் இந்த ரெட் ஃப்ளாக்ஸ் என்னன்னு நான் சொன்னேன், மைண்டில் வச்சுக்கோங்க. க்ரீன் ஃப்ளாக்ஸ் என்னன்னு நான் சொன்னேன், அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதை உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இப்போ கிடச்சிருக்கும். இந்த 1 இயர் ரிலேஷன்ஷிப்லேயே வந்து எப்படி இதை வந்து பார்க்கணும், எப்படி வந்து நடத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். இன்னும் தெளிவாக நான் கிளாரிட்டி சொல்லணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை ஊதி பெருசாக இருக்க வேண்டாம், அந்த விஷயத்தை உட்காந்து பேசி இன்ஸ்டன்ட்டாக சொல்யூஷன் எடுக்கும். ஓகேவா? தென் இந்த ரிலேஷன்ஷிப் 1 இயர் எப்படி இருக்கும்? ஸோ இப்படியே நீங்கள் கண்டினியூ ஆனீங்கன்னா அந்த 1 இயர் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டேட்டை கொடுக்க மாட்டார். எப்போ பார்த்தாலும் வந்துட்டு கெரியர், பணம் இப்படியே இருப்பார். எப்போ பார்த்தாலும் பணம் சம்பாதிக்கிறது, பணத்தை பற்றியே கவலை, அடுத்து என்ன பண்ணுறது, அடுத்து என்ன சம்பாதிக்கிறது, இதை பற்றின கவலைகள் மட்டும்தான் வந்துட்டு அவருக்கு போயிட்டுருக்கும், அவருக்கும் இல்லை அவளுக்கும். அண்ட் பார்ட்னர் கூட வந்து ரொம்ப அட்டாச்சாக இருக்க மாட்டாங்க. ஸோ இன்னும் சொல்லப்போனால் வந்துட்டு ஒரு குட் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி தான் அந்த 6 மந்த்ஸில் வந்து அந்த பிஹேவியர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட வந்து விலகி போக தான் திருப்பி வந்து முயற்சி பண்ணுவாங்க. ஒரு அந்த குட் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ உங்கள் கூட இருப்பாங்க, பட் ஆனால் அந்த குட் டைம் இருக்காது, திருப்பி அந்த எமோஷனல் பாண்ட், அந்த லவ் அண்ட் கேர் கிடைக்காது. ஏன்னா காரணம் என்னன்னா, அந்த 6 மந்த்ஸில் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கும். ஏன்னா அது திருப்பி அந்த பிரச்சனை திருப்பி எல்லா விஷயத்தையும் ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், அது வேண்டாம். ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாது அடுத்த 1 இயருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சொல்யூஷன் தேவை. அது முக்கியமாக
பேரண்ட்ஸையும் ஃப்ரெண்ட்ஸையும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இன்வால்வ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் 1 இயருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு மொத்தமாக வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்கான ரீடிங். அண்ட் இன்னும் சொல்லப்போனால் வந்து ஃப்யூச்சரில் வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு இன்ட்யூஷனே உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லும். ஸோ இன்ட்யூஷன் சொல்கிறத மனசு கொடுத்து கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறது. நான் ரீடிங் மட்டும்தான் நான் சொல்கிறேன். இதை தாண்டி உங்கள் பர்சனல் லைஃப்பில் உங்களுக்கே ஒரு லெசன் கிடச்சிருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இன்னும் எப்படி பார்க்குறது அப்படின்னு. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னு, பட் போக போக அந்த நம்பிக்கை டெவலப் ஆகும். ஏன்னா இந்த இது கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரமே எல்லாத்துக்கும் கிடைக்கும். நோ வரி. அண்ட் கொஞ்சம் வந்துட்டு வெயிட்டிங் ஜோன்லேயே வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் 2 பேருமே அப்படி தான் இருப்பீங்க. அவங்க வந்து ஸ்டெப் எடுக்கட்டும், அவங்க வந்து பண்ணட்டும் அப்படி நீங்கள் இருக்கிறது, அவங்களும் அதே ஸ்டேட்லேயே இருப்பாங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து இது இல்லாமல் பார்த்துக்கோங்க, அதுதான் நல்லது. எதாக இருந்தாலும் நம்ம பார்ட்னர் தானே, நம்ம ஸ்டெப் எடுப்போம். சொல்யூஷனுமே சரி நம்ம ஸ்டெப் எடுப்போம். அவங்க சொல்யூஷன் எடுக்கிட்டு வெயிட் பண்ணாமல் நீங்கள் வந்து ஸ்டெப் எடுங்க சொல்யூஷன். ஓகேவா? அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸர். அண்ட் ரொமான்ஸ் ஏஞ்சலோட கார்டு நான் எடுத்தப்போ வந்து ட்ரஸ்ட் தான் வந்துச்சு. ஸோ ட்ரஸ்ட், நம்பிக்கை வைங்க. உங்கள் பார்ட்னர் மேலேயும் நம்பிக்கை வைங்க, யூனிவர்ஸ் மேலேயும் நம்பிக்கை வைங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் பெஸ்ட்டாக போகும் அப்படிங்கிறது. ஓகேவா? அண்ட் ஐம் ஹாப்பி. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் மோரோவர் இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல என் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது டாப்பிக்கில் எனக்கு ரீடிங் எடுக்கணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த டாபிக்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் என்ன சப்போர்ட் பண்ணதுக்கு அண்ட் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. என்னோட ரீடிங் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இது என்ன நடக்க போகுதுங்கிறத தாண்டி என்னோட ரீடிங்கில் வந்து நான் எல்லாருக்கும் மென்டலி வந்து கிளாரிட்டி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? இன்னும் வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ரோஸ் கான்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? டாடா பாய். உங்களை அடுத்த ரீடிங்கில் சந்திக்கிறேன். ஓகே, பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாமா? நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ். கொஞ்சம் அபியூசிவ் மாதிரி தெரியுது ரிலேஷன்ஷிப். ஓகே, உங்கள் பார்ட்னர் கொஞ்சம் அபியூசிவாக கிட்ட நடந்துருப்பாங்க. பார்க்கலாம். இன்னும் மீடிங் ஒன்று நான் எடுத்துகிட்டு பார்க்குறேன். ஓகே, ஃபைல் 2 ஐ கெட் த ஆன்சர். ஸோ எனக்கு ரீடிங் எடுக்கும் போது எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஃபைல் 1க்கு கூட நான் வந்துட்டு எனக்கு நிறையா மெசேஜஸ் வந்து சொல்லணும், பட் எனக்கு ஃபைல் 2 எடுக்கும் போது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ரிலேஷன்ஷிப் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொமான்ஸ் ஏஞ்சலோட அட்வைஸும் பார்த்துட்டு நான் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, சரி, ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ பேஷன்ஸாக நீங்கள் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ இப்போது இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு நீங்கள் செப்ரேஷனில் இருந்தாலும் சரி, இல்லை ஆன் அண்ட் ஆஃப் எனர்ஜியில் இருந்தாலும் சரி, நோ கான்டாக்டில் இருந்தாலுமே சரி, நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப அப்யூசிவாக இருந்திருக்கும். அப்யூசிவ்னா ரொம்ப அவங்க அப்யூசிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. உங்கள் மேலே ஒரு பழி போடுறது, ஒரு நெகட்டிவ், அதாவது சந்தேக பழி. நீங்கள் வேற யார் கூட பேசுனா கூட வந்துட்டு அங்கே ஒரு பழியை தூக்கி போட்டுறது, உங்கள் மேலே ஒரு சந்தேகத்தை கிரியேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியே வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு இந்த கிளாரிட்டியே உங்களுக்கு அது கிடச்சிருக்காது. இந்த பர்சன் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு புரியாது. பட் ஆனால் உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், வந்து பிரச்சனையே வந்துட்டு அந்த அப்யூசிவ் அண்ட் சந்தேகம் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஏன்னா அவங்க அப்படி தான் வந்து ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு கேள்விகளுக்காக போகலாம். ஸோ உங்களோட ஃபீலிங் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்டில் அந்த பர்சன் மேலே லவ் அண்ட் கேர் அதிகமாக வச்சுருக்கீங்க. இன்னுமே அந்த பர்சன் வந்தால் லவ் தூக்கி கொடுக்க ரெடியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் நீங்கள், ஒரு பர்சன் நீங்கள். அண்ட் எனக்கு இன்னுமே ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு நிறைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரெட் ஃப்ளாக்ஸ் தான் தெரியுது. அப்படி இருந்தும் இந்த பர்சன் மேலே நீங்கள் இவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் இப்போவுமே அந்த நிறைய அன்பு, லவ் அண்ட் கேர் வச்சுருக்கீங்க. அந்த பர்சனை வந்துட்டு மிஸ் பண்ணுறீங்க. திருப்பி அந்த பர்சன் வந்துட்டு பழைய மாதிரி வந்தால் அந்த பர்சனுக்கு நிறைய லவ் தூக்கி கொடுக்க ரெடியாக இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. பட் நான் வில் எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங். ஓகே, இப்போ உங்கள் பர்சனோட ஃபீலிங் எப்படி இருக்குது நான் பார்த்து சொல்கிறேன். உங்கள் பர்சனோட ஃபீலிங் ஃபுல்லாகவே வந்துட்டு மணி 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 அப்படி தான் இருக்குது. அண்டு ரொம்ப வந்துட்டு உங்களை பற்றின நினைப்பே வந்து அவங்களுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். முழுக்க முழுக்க வந்துட்டு ஃபுல்லாக மணி இஷ்யூஸ் அதை பற்றி மட்டும்தான் அதை பற்றின மட்டும்தான் அவங்க திங்கிங்காக இருக்குது. அவங்க கெரியருக்கு என்ன பண்ணணும், அவங்க லைஃபுக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு என்ன தேவை, அப்படியே அவங்களேன்னு சொல்லி ரொம்ப செல்ஃபிஷாக வந்து அவங்க வந்து திங்க் பண்ணுறாங்க. ஆனால் அதே சமயம் வந்துட்டு அவங்களால இந்த டெசிஷன் எடுக்க முடியல. ஏன்னா உங்கள் கூட ஒரு அட்டாச்மெண்ட்டே அவங்களுக்கு ஃபீல் ஆகலை. நீங்கள் வந்து எந்த லவ் அண்ட் கேர் அட்டாச்மெண்ட் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த அட்டாச்மெண்ட் அண்ட் லவ் வந்து அந்த சைட்லேருந்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒய்ஃபுங்கிற ஃபீலோ அந்த லவ் ஃபீலோ வந்து அவங்களுக்கு வந்து வரலை. கடமைக்கு தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க இத்தனை நாள் இருந்திருப்பாங்க. அண்டு இப்போ வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்கள் லவ் வந்து ஒரு பியூர் ஜென்யூன் லவ். ஆக்சுவலாக தான் சொன்னேன், ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், எப்படிங்க இந்த பர்சனை இன்னும் இவ்வளோ லவ் பண்ணுறீங்க நான் கேட்டேன். ஆக்சுவலாக அந்த பர்சனே வந்து அதை பற்றி ரெக்ரெட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இவ்வளோ ஒரு பியூரான லவ் அண்ட் இவ்வளோ ஒரு பொண்ணை நம்ம வந்துட்டு ஏமாத்துறோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது. அண்ட் அவங்க வந்து ஏமாற்றிட்டு தான் இருக்கிறாங்க. அண்ட் அவங்க வந்து உங்ககிட்ட வந்து பியூர் லவ்வோடலாம் பழகலை. அண்டு அந்த டெப்த் ஆஃப் லவ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவுமே கிடையாது. ஏதோ பழகிட்டோம் பேசிட்டோம் அப்படின்னு தான் அவங்க கிட்ட இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஃபீலிங்கில் தான் இருக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து நிஜமாவே உள்ள குத்தும் இல்லை, நிஜமாவே உள்ள குத்தும் இல்லை. ஒரு சைட்லேருந்து ஒரு பியூர் லவ் வந்துட்டு இருக்கு, இந்த பக்கம் நம்ம பியூராகவே இல்லைனா உள்ள குத்தும் இல்லை. ஸோ அதை அவங்க குத்திக்கிட்டே இருக்குது தினம். அந்த நீங்கள் காட்டுற அன்பை அவங்களால வந்து அதை ஹேண்டிலே பண்ண முடியல. அது வந்து அவங்க தகுதிக்கு மீறினதாக இருக்குது அந்த லவ். அது அவங்களே வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க ஏதோ ஒரு இடத்துல. எனக்கான பர்சன் இது இல்லைனா இந்த லவ்வை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து இப்போ அவங்க இருக்கிறாங்க. இதுதான் அவங்களோட ஃபீலிங். ஓகே, அவங்க இன்டென்ஷன் என்ன? ஆக்சுவலாக அவங்க இன்டென்ஷன் என்ன நான் சொல்லுவேன்னா, உங்ககிட்ட லாயலாக இல்லை, உங்ககிட்ட பழகிட்டு இன்னொரு பர்சன் கூடயுமே அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஃபீலிங்லாம் அவங்களுக்கு வருது. இன்னொரு பொண்ணை பார்த்தாலும் அவங்களுக்கு அந்த ஃபீலிங்லாம் வருது. பட் அந்த இன்னொரு பொண்ணு இருக்காங்களா லைஃப்பில் அப்படிங்கிறது நம்ம தனியாக தான் ரீடிங் எடுத்து பார்க்கணும். பட் நான் வந்து ஜென்ரலாக அவங்க இன்டென்ஷன் சொல்கிறேன். இன்டென்ஷன் வந்து மற்ற பொண்ணுங்களையும் அவங்க வந்துட்டு பார்க்குறாங்க, மற்ற பொண்ணுங்ககிட்டையும் பழக முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்க வந்து நீங்கள் தான் அந்த லவ் ஆஃப் த லைஃபோ இல்லை ஒய்ஃபாவோ இல்லை லவ்வராவோ கருதலை. நான் தான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு மோட் ஆஃப் இதுலேயே உங்களை பார்க்கவே இல்லை. அவங்க ஏதோ ஒரு இதில் வந்து இந்த லவ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கலாம், பழக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் ரொம்ப அப்யூசிவாக திட்டுறது. அந்த இடத்துல லவ் இருந்திருந்தால் அந்த அப்யூசிவ் வேர்ட்ஸ் வந்திருக்காதே. யோசிச்சு பாருங்கள், உண்மையாகவே பியூராக அவங்க லவ் பண்ணியிருந்தா அந்த அப்யூசிவ் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க இல்லையா. அதுதான் நான் சொல்ல வரேன். இன்னுமே வந்து நீங்கள் உங்கள் கூட வந்து கமிட்மெண்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போதே அவங்க வந்து வேற ஒரு பொண்ணு கூட பழகிறது, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களை ஏமாற்றிட்டு தான் இருந்திருக்காங்க, ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. அவங்க இன்டென்ஷனே அப்படி தான். நீங்கள் இவங்க கூட இப்போ நீங்கள் நல்லா பேசினாலும் திருப்பி அவங்க போய் வேறு பொண்ணுக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு பழகிட்டு அப்படி தான் இருப்பாங்க. ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப்போட ரெட் ஃப்ளாக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பர்சன் வந்து சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப டாமினண்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப திட்டிக்கிட்டு ஒரு சண்டை வளர்க்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க, ரொம்ப ஆர்குமெண்ட் ஸ்டேட்டில் இருப்பாங்க. அவங்க வச்சதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஒரு விஷயத்தில் வந்துட்டு நல்லது கெட்டதெல்லாம் தாண்டி மற்றவங்க ஆப்போசிட்டில் இருக்க பர்சனை புரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்படி புரிஞ்சுக்காமல் அவங்க வச்சதான் சட்டம், அவங்க சொன்னதான் சரி, அவங்க பண்ணுறது எல்லாமே சரி, நீங்கள் பண்ணுறது எல்லாமே தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அண்டு நீங்கள் வந்துட்டு வேற ஒரு பையன் கூட ஒரு பொண்ணு கூடவோ பேசினா அது வந்து அவங்க பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் இதுவே அவங்க ஒரு பையன் கூட ஒரு பொண்ணு கூட பேசினா அது பெரிய பிரச்சனையே கிடையாது. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்னு சும்மா போய் சொல்கிறாங்க. ஓகேவா? சும்மா போய் தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்போட ரெட் ஃப்ளாக் வந்து நான் சொன்ன மாதிரி தான்,
அவங்க வந்து உங்களை ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட இன்டென்ஷன் வந்து அவ்வளோ பியூராலாம் சத்தியமாக கிடையாது. நான் அதை முன்னாடியே சொல்லிடுறேன். சுத்தமாக உங்களை வந்து அவங்கக்கிட்ட ஒரு லாயல்ட்டியே இல்லை சொல்லப்போனால். அந்த பர்சன் வந்து உங்ககிட்ட உண்மையாகவே இல்லை, இருக்கவும் மாட்டாங்க ஃப்யூச்சர்லேயுமே நான் சொல்கிறேன். அண்ட் இந்த 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 ரிலேஷன்ஷிப்போட ரெட் ஃப்ளாக்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான் அவங்க வந்துட்டு ஒரு 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 கேரிங்கே இருக்காது. ஒரு இடத்துல வந்து கேர் வேணும் இல்லையா? ஸோ பியூர் நான் சொன்ன மாதிரி தான், இங்கே ஜென்யூன் பியூர் லவ் இருந்திருந்தால் அந்த கேர் வந்திருக்கும். ஆனால் அந்த கேரே உங்களுக்கு வந்து கிடச்சிருக்காது. ரொம்ப சீக்ரெட்டாக வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறது, ஒரு ஈகோ தனம் இருக்கும். ரொம்ப ஈகோ, அதாவது அவங்க தான் தப்புங்கிறது ஒத்துக்கவே மாட்டாங்க. அண்ட் அவங்களாம் வந்து காலோ மெசேஜோ பண்ணவும் மாட்டாங்க. எல்லாமே நீங்களே ஸ்டெப் எடுக்கணும், நீங்களே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிர்த்தனமான ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்கும். அவங்க பேச்சில் திமிரு இருக்கும், அவங்க நடவடிக்கையில் திமிரு இருக்கும். ஸோ மொத்தமாக அவங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் திமிரான பர்சன் மாதிரி தான் இருப்பாங்க. நான் அதனால் ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன், இது வந்து அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கே அப்படிங்கிறது. சரி, இந்த ரிலேஷன்ஷிப்பில் க்ரீன் ஃப்ளாக் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்துட்டு, உங்களோட தாட்ஸ் ரொம்ப வந்து இந்த ரிலேஷன்ஷிப்போட க்ரீன் ஃப்ளாக் நான் சொன்னேன். சம்டைம்ஸ் வந்து உங்கள் தாட்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நல்ல விதத்தை நோக்கி கொண்டு போகும் நான் நினைக்கிறேன். ஸோ நான் அந்த க்ரீன் ஃப்ளாகை இக்னோர் பண்ண நான் நினைக்கிறேன். சீரியஸாக சொல்கிறேன். நான் பைல் 1க்கு நிறைய க்ரீன் ஃப்ளாக் சொன்னேன். ஆனால் எனக்கு இந்த க்ரீன் ஃப்ளாகே வேணான்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் நான் இந்த ரீடிங் பார்க்கும் போதே எனக்கு தெரியுது உங்கள் பார்ட்னர் வந்து நாட் ஜென்யூன் பீப்புள் அப்படிங்கிறது. அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஃப்யூச்சர்லையுமே நல்லா போகாது. பட் ஸ்டில் நான் உங்கள் ரீடிங் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்போட சேலஞ்சஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, நீங்கள் 2 பேரும் வந்து சேர்ந்துருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஐம் வெரி சாரி, நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருந்தால் சந்தோஷமாகவே இருக்க முடியாது. அதுதான் இங்கே மிகப்பெரிய சேலஞ்சாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அவங்க கேரக்டர் வேறு, அவங்க உங்களை டீப்பாகவே லவ் பண்ணல, உண்மையாகவே லவ் பண்ணல. இங்கே உண்மையான லவ்வே எனக்கு தெரியல ஆக்சுவலாக சொல்ல போனால். ஏதோ கடமைக்கும் ரிலேஷன்ஷிப் கடமைக்குன்னு ஒரு லவ்னு இருந்த மாதிரி இருக்குது. ஒரு உண்மையாக லவ் பண்ணியிருந்தால் தானே அங்கே எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும். ஸோ அங்கே ஒரு உண்மையான லவ்வே இல்லை. ஸோ இது உங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் கனெக்ட் ஆனால் கூட அங்கே லவ்வுங்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். உண்மையான லவ் இருக்கா அப்படிங்கிறதே மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும். நீங்கள் இருக்கிற அளவுக்கு உண்மையாக அந்த பர்சன் ஒரு துளி கூட இல்லை. 0% நான் கண்டிப்பாக சொல்லுவேன், 0%. நீங்கள் வந்து 100%க்கு மேலே லவ் அண்ட் கேர் வச்சுருக்கீங்க, ஆனால் அந்த பக்கம் வந்து 0%. நான் ரொம்ப சாரி. உங்கள் லவ்வு, உங்களோட டைமு, உங்களோட எனர்ஜிக்கு இந்த பர்சன் ஒர்த்தே இல்லை. பட் ஸ்டில் இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு என்ன எண்டிங் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ அவங்க எந்த எமோஷன்ஸில் இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க மை டியர்ஸ். ஸோ அவங்க எந்த ஆக்ஷன்ஸும் எடுக்கிற நிலமையில இல்லை. அப்படியே அவங்க எடுக்கணும்னு நினச்சா கூட அது ஏதாவது ஒரு தேவைக்காக இருக்கும். அதுவுமே வந்து ரொம்ப ஸ்லோ ஆக்ஷன்ஸாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப மெதுவாக தான் அந்த ஆக்ஷன்ஸுமே நீங்கள் உங்ககிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு அவங்க எந்த ஆக்ஷன்ஸுமே எடுக்கிற நிலமையில இல்லை ஆக்சுவலாக இந்த ரிலேஷன்ஷிப்காக. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பு திரும்ப ரீகனெக்ட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகாது. அண்ட் ஆனாலும் அது மிகப்பெரிய பிரேக்கப்பில் போய் முடியும். உங்கள் பார்ட்னர் வந்து உங்களை ஏமாத்துறாங்க. அண்ட் உங்கள் பார்ட்னர் லைஃப்பில் இன்னொரு பொண்ணு இருக்காங்க. அண்ட் நான் அடித்து சொல்லுவேன், இன்னொரு பொண்ணு இருக்காங்க உங்கள் பார்ட்னர் லைஃப்பில். அண்ட் அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இது எண்ட் ஆஃப் த டே வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் லவ் அண்ட் கேர் வச்சுருக்கிறதுனால அந்த எமோஷன்ஸில் போய் நீங்கள் கெஞ்சிக்கு எதிரி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை திருப்பி சமாதானம் படுத்தினாலும் அங்கே பிரேக்கப்பு தான் நடக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகாது. லாங் டேர்மாக போகாதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்களோட லவ், உங்களோட எமோஷன்ஸ் இப்போது உங்களுக்கு இந்த இன்டெப்த் உங்களால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இந்த பர்சன் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கீங்க. ஏன்னா இந்த பர்சன் தான் உங்களுக்கு உயிரே, இந்த பர்சன் தான் ரொம்ப ஸ்பெஷல் ஒன். இவங்க இவ்வளோ ஏமாற்றான்னு நான் சொல்கிறேன். நான் சொல்லியுமே உங்கள் மனசில் வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும் இந்த பர்சன் மேலே. எனக்கு இந்த பர்சன் வந்து எப்படியாவது திருப்பி பேசிட மாட்டாங்களா, திருப்பி வந்து பழகிட மாட்டாங்களா, திருப்பி வந்து என்கிட்ட பழைய மாதிரி இருக்க மாட்டாங்களா, உங்கள் லவ் எனக்கு ஒரு பர்சன் கூட கிடச்சிடாதா அப்படிங்க ஏங்கிறது எனக்கு தெரியுது. பட் ஐம் சாரி டியர், இந்த ரீகன்சிலேஷன் நடக்க வாய்ப்பே இல்லை. ரீகன்சிலேஷன் நடந்தாலும் அந்த பர்சன் வந்து உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க. பின்னாடி அந்த பர்சனுக்கு இன்னொரு பொண்ணு கூட வந்து தொடர்பு இருக்குது. சரி, ரீகன்சிலேஷன் ஆனாலும் இந்த 1 month எப்படி இருக்கும்? ஓகே, அடிச்சு பிடிச்சி நீங்கள் கெஞ்சிக்கிறது ரீகன்சிலேஷன் ஆகிட்டீங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஃபேக்ட் என்னென்னு. இன்கேஸ் சில பேர் வந்து அவங்க நினச்சது தான் செய்யுன்னு சொல்லி நினைப்பாங்க பார்த்தீங்களா. ரொம்ப மேனிப்புலேட் பண்ணுவாங்க உங்களை, ரொம்ப மேனிப்புலேட் பண்ணுவாங்க. அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களை மேனிப்புலேட் பண்ணிப்பாங்க. அவங்க நினச்சதெல்லாம் சாதிச்சுப்பாங்க உங்களை வச்சு.
ஓகேவா? அந்த அவங்க பண்ணுற தப்பை எதையுமே உங்ககிட்ட வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க. அண்ட் நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் உங்ககிட்ட வெளிக்காட்டி சண்டை போட்டு பெரிய பிரச்சனை இஷ்யூ ஆக்குவாங்க. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் ரீகன்சிலேஷன் ஆனால் அதுலேருந்து 6 மந்த்ஸ் எப்படி இருக்குன்னா, சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப ஓவர் திங்கிங், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை விட பல மடங்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனுக்கு நீங்கள் போயிடுவீங்க அடுத்த 6 மந்த்ஸில் இந்த ரிலேஷன்ஷிப் ரீகன்சிலேஷன் ஆச்சு அப்படின்னா. ஸோ இந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணாதீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் வெயிட் பண்ணாதீங்க. அண்ட் மூவ் ஆன் டியர்ஸ். இந்த பர்சன் வந்து ஒர்த்தே கிடையாது உங்கள் லைஃபுக்கு அண்ட் வேல்யூவும் கிடையாது. நான் இந்த மாதிரி அடித்து யாருக்குமே சொன்னதே கிடையாது. மேக்ஸிமம் வந்து நான் பாசிட்டிவாக தான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். ஆனால் இந்த ரீடிங் எடுக்கும் போதே நான் சொல்லிட்டேன் எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. கண்டிப்பாக இந்த பர்சன் கூட நீங்கள் ட்ராவல் ஆகிறது உங்கள் லைஃபுக்கும் நல்லதில்லை, உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கும் நல்லதில்லை. ஸோ நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேலே வந்து உங்கள் விருப்பம். ஓகேவா? அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் 1 இயரில் எப்படி இருக்குன்னா, நீங்கள் 2 பேருமே வந்து தனித்தனியாக மூவ் ஆன் ஆகிடுவீங்க 1 இயரில். இது நீங்கள் சேர்ந்துருக்கிற மாதிரி எங்கேயுமே எனக்கு ரீடிங் காட்டல. ஓகேவா? ஸோ 6 மந்த்ஸ் 1 இயருமே ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஸோ அடுத்த 1 இயர் வரைக்குமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு அன்பும் தெரியல, எந்த ஒரு லவ்வும் தெரியல. ஏதாவது எனக்கு இந்த ரீடிங்கில் எங்கேயாச்சும் எனக்கு லவ் தெரியணும்ல, எங்கேயாவது லவ் தெரியணும். ஏதாவது ஒரு இடத்துலையாவது ஏதோ உங்கள் பார்ட்னர் உங்கள் மேலே லவ் வச்சுருக்காங்க எனக்கு தோணணும்ல. எனக்கு அந்த மாதிரி தோணவே இல்லை டியர்ஸ். சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு அந்த மாதிரி தோணவே இல்லை. இந்த பர்சன் ஒர்த்தே கிடையாது, வேல்யூவே கிடையாது. நோ செகண்ட் திங்கிங். நான் சொல்லுவேன், செகண்ட் தாட்டே வேணாம். இந்த பர்சனை விட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். பிரேக்கப் ஆனது நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் வேக்கப். இந்த பர்சனுக்கு இன்னொரு பர்சன் கூட தொடர்பு இருக்குது அண்ட் ஹீ இஸ் சீட்டிங் யூ. ஆன் அண்ட் ஆஃப் எனர்ஜியில் வந்து பார்க்க வந்திருப்பீங்க இந்த ரீடிங். சில பேர் வந்துட்டு இந்த பர்சன் வந்து சீட் பண்ணுறாங்க, ரொம்ப சீட் பண்ணுறாங்க, உங்களுக்கு லாயலாக இல்லை. ஆனால் அதே சமயம் வந்து உங்கள் லவ் எவ்வளோ பியூருங்கிறது அவங்க நிஜமாகவே மண்டையில் உரைக்குது தான். பட் அதை ஒரு காரணமாக வச்சுட்டு அவங்க கூட கண்டினியூ ஆக முடியாது. வேணால் ஒரு கடமைக்கேன்னு வேணால் உங்கள் கூட ட்ராவல் ஆகுங்களே தவிர்த்து அந்த சைட்லேருந்து பியூர் லவ் அப்படிங்கிறது ஜென்மத்துக்கும் வராது. இதுதான் ரியல் ஃபேக்ட் டியர். ஸோ நான் மறைக்கக்கூடாது, நான் சொல்லியே ஆகணும். ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க நிஜமாகவே வந்துட்டு ரொம்ப பிளெஸ்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சரியான பாதையை வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என் மூலயமா யூனிவர்ஸ் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வராங்க. உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க, இந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு. அண்ட் நான் சொன்ன மாதிரி தான் ஏஞ்சலோட அட்வைஸும் அதுதான். அந்த பர்சன் லைஃப்பில் இன்னொருத்தவங்க இருக்காங்க, ஆனால் அவங்க கூட தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, உங்கள் கூட இல்லை. இந்த பர்சனுக்கு வந்து உங்கள் கூட கல்யாணம் ஆகாது. அன்மேரிட் கப்பலாக இருக்கீங்கன்னா, மேரிட் கப்பலாக இருக்கீங்க அப்படின்னா டிவோர்ஸ்க்கு போயிடும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டிவோர்ஸ் ஆகிடும். அட் எனி காஸ்ட் ஆஃப்டர் 1 இயர் ஆர் 2 இயர் வந்து டிவோர்ஸ் ஆகிடும். ஏன்னா இது அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் தான். இது வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு ஒரு சிங்கிள் பர்சன் சான்ஸ் கூட இல்லை. ஓகேவா? வேறு ஏதாவது இன்டெப்த்தாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா எனக்கு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. டிஸ்பிளேயில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ நான் இந்த எடுத்த ரீடிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் வேறு ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு ரீடிங் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு எனக்கு கொடுங்க. நான் உங்களுக்கு நான் ரீடிங் எடுத்து நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க எல்லாருமே, ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறீங்க. ரீடிங்கை வாட்ச் பண்ணுற எல்லாருமே வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுறீங்க, ரெகுலராக கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. அண்ட் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டியர்ஸ். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்ட் கண்டிப்பாக வந்து என்னோடய சேனலில் வந்துட்டு நான் ரீடிங் எடுக்கிறதுக்காக மட்டும் வரலை, உங்களோட மென்டல் கிளாரிட்டியை வந்து நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாய் ஆர் கேர்ள் ஹூஎவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே வந்துட்டு என்னங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ரீடிங் எப்போதுமே ரீடிங்கில் அதுதான் இருக்கும். ஸோ கிளைண்ட்டோட நல்லது கெட்டது என்ன அப்படிங்கிறது அவங்களே வந்துட்டு ஒரு சைக்காட்ரிக்காக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய மோட்டிவாக இருக்கும் எப்போதுமே ரீடிங்கில். அண்ட் மோரோவர் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா என்கிட்ட டிஸ்பிளேயில் காண்டாக்ட் நம்பருக்கு கேளுங்க, ஐ வில் ஹெல்ப் அவுட் யூ. ஓகேவா? டாடா பாபாய். உங்களை அடுத்த ரீடிங்கில் சந்திக்கிறேன். அண்ட் பைல் 2 ஐம் வெரி சாரி, திரும்பவும் சாரி சொல்கிறேன். இந்த பர்சன் வந்து நாட் ரைட் பர்சன், உங்களுக்கு ஒர்த்தான பர்சன் இல்லை. ப்ளீஸ் மூவ் ஆன். டாடா பாபாய். உங்களை அடுத்த ரீடிங்கில் சந்திக்கிறேன்.